சாரதி, அந்த குழம்பு வைக்கிற ஃபார்முலாவை கொஞ்சம் சொல்லுப்பா. ஆமா, இது பெரிய கொக்கோ கோலா ஃபார்முலா. பெருமாளே, இது உனக்கே ஓவரா தெரியல. பேர் சொல்லுங்க. பார்த்த சாரதி, அவர் பேருக்கு ஒரு அர்த்தம். ராசி நட்சத்திரம் சொல்லுங்க. அப்படியே அவ கோத்திரம். மேஷ ராசி, அஸ்வினி நட்சத்திரம், சிவகோத்திரம். மேஷ ராசோஜாதஸ்ய அஸ்வதி நட்சத்திரம், மேஷ ராசோ பார்த்த சாரதி நாமதேஸ்ய. நல்லெண்ணெய் ஊத்தி மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு திறந்தா கம கமான்னு வத்த குழம்பு ரெடியா இருக்கும். அப்படியே கையில உருட்டி அப்படி சாப்பிட்டா நீ சொல்றத பார்த்தா இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. வீட்டுக்கு போய் உடனே குழம்பு வச்சறேன். அப்ப நீங்க சாமி கும்பிட இல்லையா? பெருமாளே, எங்க இருந்து கும்பிட்டா என்ன? கோயிந்தா 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 கோயிந்தா. பாட்டி ஏதோ கோல்மால் பண்ணுறா. ஏண்டா அம்பி, படியில நின்னுட்டு பகவானுக்கு தூது விட்டுட்டே. தேங்காய் உடைஞ்சிருக்குடா. அர்ச்சனையே முடிஞ்சிடுத்துடா. அர்ச்சனை முடிஞ்சிருச்சா? இப்பதான் ஒரு பொண்ணு மேல வந்து உன் பேரு, நட்சத்திரம், குலம், கோத்திரம் எல்லாம் ஸ்பஷ்டமா சொல்லி அர்ச்சனையே முடிச்சிட்டு போயிட்டா. தெரியாதா நோக்கு? சாமி சொல்றேன் அம்பி. தேங்காய்க்கு 2 மூடி. ஒரு மூடி இங்க இருக்கு, இன்னொரு மூடி எங்க? அதான்டா அம்பி இது. வாழைப்பழத்துல ஆரம்பிச்சு தேங்காய் மூடி வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டாங்களே. மாநாட்டுல மிரட்டோம்ல. வணக்கம் ஐயா. அடடே, வாங்க வாங்க வாங்க. ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. எதுக்குப்பா இதெல்லாம்? வீட்டையா ஒரு மரியாதை இதெல்லாம் பார்த்து கத்துக்கடா. நான் கத்துக்கிறது எல்லாம் தன்னால வரும். சந்தோஷம். நல்லா இருப்பா. உங்க தலைமுறையில அது இந்த கால உள்ள ஒரு பழக்கத்தை மாத்துங்கப்பா. தாரையார என்னதான் மூக்கயிறு போட்டாலும் பசுமாடு காலமாடாயிருமா? இந்த காலில் விழுவுறதெல்லாம் காலங்காலமா ரத்தத்துல ஊறி போன விஷயம். நேத்தி நம்ம சிவா மாதிரி பேசி அசத்திட்டியே. தாரையார தம்பி சொன்னா, சாரதி என்ன மாதிரி மட்டும் இல்ல, முதல்வர் மாதிரியும் பேசணும். எங்க பேசு பாக்கலாம். இங்க எதை பேசினாலும் அதை அரசியல் ஆக்கிடுறாங்க. அதனால தம்பி குடமுருட்டியார் மாதிரி வாயில்லா ஜீவனங்கள் பத்தி பேசுறதுதான் பாதுகாப்பா இருக்கும். ஒவ்வொரு நொடியும் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நாடு எங்கே போய்க் கொண்டிருக்கிறது? நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஒவ்வொருவரும் விடை தேட வேண்டிய கேள்வி இது. நம் வருங்கால சந்ததியினர் வளமாக வாழ வேண்டிய எதிர்கால இந்தியாவை உருவாக்கும் அரசியல் பணி என் தம்பி உன்னை நம்பி. சாரதி ஐயா, உனக்கு என்ன வேலை வேணாலும் போட்டு தரேன். ஆனா ஒரு கண்டிஷன், நீ எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாள் இது மாதிரி பேசி காமிக்க. ஐயா கட்டாயங்க ஐயா. வீட்டுல என்னங்க ஐயா, தமிழ்நாடு பூரா தெருவுக்கு தெரு உங்களுடைய கொள்கைகளை இப்படி பேசுறங்கிறதா என்னுடைய லட்சியமே. மீட்டிங்ல பேசுறேன்னு சொல்றான். ஏசுவேன். சாரதி கொள்கை பரப்பு செயலாளர் பதவி வேணும்னு கேக்குறப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, டாக்டருக்கு படிச்சவங்க டாக்டர் ஆகுறாங்க, வக்கீலுக்கு படிச்சவங்க வக்கீல் ஆகுறாங்க, இன்ஜினியரிங் படிச்சவங்க இன்ஜினியர் ஆகுறாங்க. நான் அரசியலுக்கு படிச்சிருக்கேன். என்ன தலைவர் சொல்றது சரிதானே? படிச்ச இளைஞர்கள் வரும்போது அரசியலுக்கு நம்ம பயன்படுத்திக்கணும். அப்பதான் நாட்டுக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. சொல்லுங்க. தலைவரே சொல்லிட்டாரு, நம்ம மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் பதவி காலியா. அதுக்குதான் என் தம்பிய சாரதி கொடுத்துருவோம். அப்படின்னா எனக்கு இந்த பதவி இல்ல தலைவர், அதுல ஆசீர்வாதம் பண்ணுங்க தலைவர். அது இருக்கட்டும். நான் என்ன சொல்ல வரேன்னா, காமதேனுவே ஆசீர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா கறக்கிறதுக்கு என்ன ஆட்சேபனை? சிவா எல்லாம் சரின்னு சொல்லியாச்சு. தாரையார் சொன்ன மாதிரி தம்பிக்கே அந்த பதவியை கொடுத்துருங்க. சிரிப்பும் சந்தோஷத்தை சொல்லுது சிவா. வர்றேன் தலைவரே. அப்புறம் என்னப்பா, மாவட்ட இளைஞர் செயலாளர் சார் வாங்க போலாம். பருத்தி கூட்ட ஊருக்கா. என்னங்க என்ன நடக்குதுங்க? தாரையா இருக்கிற வரைக்கும் நம்ம வேற அறுத்துக்கிட்டே இருப்பான். என்ன ஆச்சு அவனுக்கு? நான் வந்துட்டேன்னு அவனுக்கு தெரியும். இருந்தும் பாரு, இன்னும் அவனை காணும். போன்ல பேசும்போது மட்டும் ஜொல்லு விடுறான். நானே வந்து பாப்பேன்னு நினைக்கிறானா? அது மட்டும் நடக்காது. நான் கிளம்புறேன். என்னால போகவும் முடியல. ப்ளீஸ் அவனை வர சொல்லு. நான் அவனை பார்க்கணும். பவித்ரா, பவித்ரா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அவன் இப்ப மாவட்ட இளைஞர் அணி செயலாளர் ஆயிட்டான். அவனை கட்டிக்கலான்னு கனவு கூட காணக்கூடாது. சொல்லிட்டேன். என்ன நான் சொல்றது புரியுதா? என்ன பயந்துட்டியா? அம்மா என்ன சொல்றாங்க? அவன் அரசியல்வாதி, அல்வா கொடுத்துருவான், ஏமாந்திராதன்னு சொல்லுச்சு. சாமி, அவனை ஊமையாக்கு. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். பவி, நீ என்ன வேண்டினாலும் அம்மா அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு சாட்சி கையெழுத்து போட்டதே அவங்கதான். இல்ல, அத்தைதான் வந்துட்டாங்களோன்னு பயந்துட்டேன். அவங்க வேணான்னு சொன்னா மட்டும் விட்டுருவானா? ஞாபகம் இருக்கா?
கல்யாணத்துக்கு போறோம். பரிசுல ஓட்டு. நேரத்துக்கு போல அப்படியே கவுத்து விட்டுருவேன். ஆமா சொல்லிவிட்டேன். அவசரத்தை பாரு குண்டனுக்கு. டேய் சாரதி, சீக்கிரம் தாலியை கட்டுறா. வீட்டுக்கு போனோம், அத்தை தேடுவாங்க. வாடி, உங்க அத்தைய நான் பாத்துக்கிறேன். மறைக்கொழுந்த பாத்து வாடி. என்ன கேப்ல கடா வெட்டுற? கருவேப்பில எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்குடா. மாணிக்கா, என்னடா அதுக்குள்ள சோர்ந்து உட்கார்ற? போய் மாப்பிள்ளைய ரெடி பண்றா. சரிடா. மறைக்கொழுந்த நீ போய் பொண்ணை ரெடி பண்ணு. வாடி. மறிக்கொழுந்து, அடுத்தது உனக்கும் மாணிக்கத்துக்கு தான் கல்யாணம். இந்த மூஞ்சிய எவன் கத்திப்பான்? அதுக்கு நான் ஆத்துல வந்து ஆத்தோட போயிடுவானே. சி, மூஞ்சிய பாரு, இவனை கட்டிக்கலன்னு யார் எழுதாங்க? மறிக்கொழுந்து, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். என்னைய கட்டிக்கிறியா? ஆசை பாரு கருவேப்பிலைக்கு. என்னைக்கா இருந்தாலும் மறிக்கொழுந்து மாணிக்கத்துக்கு தான், பவித்ரா எனக்கு தான். இது யாராலையும் மாத்த முடியாது. உர்றா ஐயப்பா, உனக்கு இந்த மறிக்கொழுந்து இல்லைன்னா என்ன? ஒரு கறி கொழுந்து கூடியா கிடைக்காம போகுது. மங்கல்யம் தந்து நானேனா மகஜீவனே ஹே துணா. சாரதிக்கும் பவித்ராவுக்கும் இப்ப கல்யாணம். மாலைய மாத்திக்குங்கோ. கண்ணும் கண்ணும் முரசை கொண்டால் நெஞ்சில் தீயடா. புயல் மையம் கொண்ட கடலை போலே தேகம் மாச்சடா. மண்ணில் வீழ்ந்த மழை துளி போலே என்னுள் சேரடா. மழை நீரை தின்னும் பறவை போலே என்னை தின்னடா. உயிர் வர எரியும் தீப்பாரடா. உடைந்திடும் பெண்ணின் நிலை கேளடா. காற்றுக்கு வழியின்றி கட்டி கொள்ளடா. சிறகுகளை விரிப்போமா, பறவைகளா பறப்போமா. கண்ணும் கண்ணும் உரசி கொண்டால் நெஞ்சில் தீயடி. புயல் மையம் கொண்ட கடலை போலே தேகம் மாற்றடி. நனைய பிடிக்கும் என மழையாவே, நடக்கும் கால்களுக்கு கொலுசாவே, தழுவும் நேரம் காற்று. உன்னை தொட்டு வரும் பூங்காற்று என்னை தொட்டவுடன் நான் அறிவேன். உன்னால் பெண்ணில் ஊற்றோ. கம்பன் மறந்த கவிதையில் ஒன்று பெண்ணென சுவைகளை தருமா. கண்ணதாசனின் காதலியானால் கவிதைக்கு பஞ்சங்கள் வருமா. கோவில் மணி ஓசை போல் புனிதமானவளே. கோடி முறை சொன்னாலும் இனிக்கும் உன் பெயரே. சிறகுகளை விரிப்போமா, பறவைகளாய் பறப்போமா. Heaven knows that you and me are made for each other. Heaven knows that you and me are made for each other. The Lord said that you and me will be forevermore. The Lord said that you and me will be forevermore. ஓர பார்வைகளை நான் சேர்த்தேன், முட்டி வைத்து உந்தன் முகம் பார்த்தேன். பார்வை சுகங்கள் தருமா. என்னை கரைக்கிறது உன் பேச்சு, உண்மை உரைக்கிறது சுடுமூச்சு. தந்தால் மீதம் வருமா. உன்னுயிர் தேடி என் உயிர் சேரும் காதலின் இலக்கணம் இதுவா. ஒருவரின் மூச்சினில் இருவரும் வாழும் நிலையிட காதலின் வரமா. கைகோர்த்து நடந்திடத்தான் உலகம் போராது. காதலியாய் வாழ்வதற்கே ஜென்மம் போதாது. சிறகுகளை விரிப்போமா, பறவைகளாய்
படிக்க வச்சு செயலாளர் ஆக்கிட்டேன். என் பேரை காப்பாத்து. அப்ப நான் அடுத்த வாரமே வந்துருவேன்ப்பா. ஏய் சாரதி. ஐயா தம்பி. நல்லா இருக்கியா கண்ணு? ஐயா இது மாணிக்கம். அது கோயம்புத்தூர் விவசாய காலேஜ்ல. நான் தானே காலேஜ்ல சொல்லி சீட்டு வாங்கி கொடுத்தேன். ஆமா. இது வந்து அவங்க அப்பா, அம்மா, மாமா, அத்தை. ஐயா இது மறுக்குழுந்துங்க ஐயா. அவனை கட்டிக்க போற பொண்ணு. சந்தோஷம்பா, சந்தோஷம். உன்ன மாதிரி படிச்ச பசங்க எல்லாம் வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகி தாய்நாட்டை மறந்துடாதீங்கப்பா. இல்லீங்கய்யா, என்னோட ஆராய்ச்சியே பாரம்பரிய விவசாயத்தை பத்தி தான். அப்படியா? ஆமாங்க. சந்தோஷம், சந்தோஷம். ஐயா நாங்க வரங்கய்யா. வாங்க. அப்ப வரேன். உடம்பு பாத்துங்க. நல்லா பாத்து. சரி. ஐயா வாங்க. ஐயா சாரதி, சாரதி பலமா அடிபட்டுச்சா கண்ணு? இல்லைங்க, நானே இடிச்சுக்கிட்டேன். அரசியல்ல அடிதடி குத்து வெட்டி